சுவானக்கா மக்களே, என்ன மக்களே, நான் சொன்னது நடந்துச்சா? தண்ணி பழம் சோத்துக்காக சண்டை போட்டாரா? எனக்கு தெரியும் ப்ரோ. தண்ணி பழம் ஒரு விஷயத்த ஃபைட் பண்றாருன்னா கண்டிப்பா காரணங்கள் இதுவா தான் இருக்கும்னு சொல்லி நமக்கு அப்பவே தெரியும். அதனால தான் ரெண்டாவது ப்ரோமோ ரிவ்யூ அப்பவே ஒரு விஷயத்த சொல்லியிருந்தேன். வீட்டுக்குள்ள தண்ணி பழம் தேவையே இல்லாம சோத்துல வந்து சீப்பா நடந்துக்கிறாங்க, அது மட்டும் இல்லாம குரூப்பா சேர்ந்து ஒரு சில விஷயங்களை முடிவு பண்றாங்க, அவங்களுக்கு அவங்களே ஓட்டு போட்டுக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஃபைட் பண்றாரு. அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க் ஈட்டிங் டாஸ்க்னு சொல்லியிருக்காங்க. அப்ப அந்த டாஸ்க்ல இவரை சேர்த்துக்க மாட்டேன்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்காண்டி அப்படி ஃபைட் பண்ணிருப்பாரு. வேணா லைவ பாருங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துச்சா? எங்க அண்ணனுக்கு எதுலனாலும் பொறுத்து பாரு ப்ரோ. ஆனா சாப்பாடு வந்தா கண்டிப்பா பொறுத்துக்க மாட்டாரு. ஏன்னா எங்க அண்ணன் சாப்பாடுல கில்லி. அது மட்டும் இல்லாம நடிப்பு அப்படிங்கறதுல எங்க அண்ணன் வந்து கில்லி ரியாக்ஷன் கொடுக்க சொன்னா மூஞ்சில ஒரு 10,000 ரியாக்ஷன் கொடுப்பாரு. ஆனா என்ன, இன்னைக்கு தான் நடிப்பு கிறுக்கன் வந்து ஒரு ரியாக்ஷன் கூட கொடுக்காம மாட்டிக்கிட்டாப்ல. கடுமையா மொக்க வாங்கினாப்ல. சோ இந்த வாரத்துக்கான வீக்லி டாஸ்க்குக்கான 3வது ரவுண்ட வீட்டுக்குள்ள இன்னைக்கு வச்சாங்க. அந்த டாஸ்க் பேர் என்ன தெரியுமா? அத்தான் செத்தான் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இதுதான் இந்த டாஸ்க்குக்கான பேரு. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் 2 டீம்ல இருந்தும் 7 பேர் உள்ள போகணும். ஓகேவா? 2 வீட்ல இருந்தும் 7 பேர் உள்ள போகணும். ஆனா 4 பேர் தான் அந்த டாஸ்க்கை விளையாட அங்க போக முடியும். ஓகேவா? 4 பேர் தான் டாஸ்க்கை விளையாட அங்க போக முடியும். பட் 7 பேருமே ஒரு வகையில் இந்த கேமை விளையாட தான் செய்வாங்க. என்னென்ன டாஸ்க் எப்படி நடந்திருக்கு அப்படிங்கிற விஷயத்தை மொத்தமா பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். பார்த்து லைக்கையும் சப்ஸ்கிரைபே தட்டி விட்டுக்கோங்க. ஸோ இந்த டாஸ்க் எப்படி வச்சிருக்காங்கன்னா, அங்க டேபிள்ல பார்த்தீங்கன்னா ஒரே கலர்ல உள்ள ஃபுட்டு 2 ஃபுட் இருக்கும். அதே மாதிரி 4 லைன் வச்சிருப்பாங்க. ஓகேவா? இப்போ பச்சை கலர்ல ஒரு ட்ரிங்க் இருக்குன்னா அது 2 ட்ரிங்க் இருக்கும். ஓகேவா? அதே மாதிரி ஒயிட் கலர்ல ஒரு ஏதாச்சும் சூப் மாதிரி இருக்குன்னா அது 2 சூப் இருக்கும். அது மாதிரி ப்ரௌனி மாதிரி ஏதாவது ஸ்வீட் இருக்குன்னா அது 2 ஸ்வீட் இருக்கும். அது மாதிரி இந்த பக்கம் ஒயிட் கலர்ல ஏதாவது கூல் மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா அது 2 பவுல் இருக்கும். ஓகேவா? பட் இங்க என்னன்னா அத்தான் செத்தான் கொடுத்துருக்காங்களே, இதுல ஒரு ஃபுட் வந்து ஒரிஜினல் ஃபுட், ஒரிஜினல் டேஸ்ட்ல இருக்கும். ஓகேவா? இனிப்பா இருக்கும். ஆனா இன்னொரு ஃபுட்டை பொறுத்தவரைக்கும் கசப்பா கன்றாவியா ஏதோ ஒன்னத்தை கிண்டி வச்சிருப்பாங்க. பட் கலர் வைஸ் பார்க்கும்போது ரெண்டுமே சேமா தான் இருக்கும். இதுதான் அத்தான் செத்தான் வச்சிருக்காங்க. இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் 2 டீம்ல இருந்து மொத்தம் 4 பேர் கலந்துப்பாங்க. அங்க இருந்து ஒருத்தர் ஃபர்ஸ்ட் போவாங்க. போயிட்டு அங்க உள்ள ஏதோ ஒரு ஃபுட்டை சூஸ் பண்ணி அந்த ஃபுட்டை எடுத்து சாப்பிட்டுட்டு உங்க மூஞ்சில வந்து ரியாக்ஷனை காமிக்க கூடாது. கலர் ரியாக்ஷன் கொடுக்கணும். ஓகேவா? கலர் ரியாக்ஷன் கொடுக்கணும். ஆப்போசிட் டீம்ல உள்ளவங்க அதை கண்டுபிடிக்கணும். அத்தானா செத்தானான்னு சொல்லிட்டு. செத்தான்னா அது வந்து ரொம்ப கன்றாவியான ஃபுட், மூஞ்சி ரியாக்ஷன் வச்சு நீங்க கண்டுபிடிச்சு கரெக்டா சொல்லணும். இல்ல அத்தான்னா அந்த ஃபுட் கரெக்டான ஃபுட்னு அர்த்தம். சோ அவங்க ஃபேஸ் ரியாக்ஷன்ல என்ன இருக்கு? இப்போ நீங்க வந்து சீனி சாப்பிட்டீங்கன்னா அம்மன்னு சாப்பிடுவீங்க. இதே ஒரு கசப்பா ஒரு விஷயத்தை சாப்பிட்டா அப்படின்னு சாப்பிடுவீங்களா? இந்த ஃபேஸ் ரியாக்ஷனை வச்சு அவங்க என்ன ஃபுட்டை சாப்பிட்டுருக்காங்க அப்படிங்கறத நீங்க கரெக்டா சொல்லணும். இதுதான் டாஸ்க். ஓகேவா? இந்த டாஸ்க்கை பொறுத்தவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு பிபி ஹவுஸ்மேட்ஸ் எல்லாருமே சூப்பரா பண்ணாங்க. எல்லாருமே அவங்களுக்கான பெஸ்ட் கொடுத்தாங்க. டீலக்ஸ் ரூம்ல இருந்து போன எல்லாருமே ஓரளவு சொதப்பா தான் செஞ்சாங்க. டீலக்ஸ் ரூம்ல இருந்து போனதுல எனக்கு தெரிஞ்சு 2 பேர் மட்டும் தான் நல்லா பண்ணாங்க. ஒன்னு வினோத் அவர்கள், இன்னொன்னு நம்ம கலையரசன். ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் விக்கல் சுக்கரம் உள்ள போயிருப்பாரு. ஓகேவா? பிபி டீம்ல இருந்து ஃபர்ஸ்ட் விக்கல் சுக்கரம் உள்ள போயிருப்பாரு. அவர் போயிட்டு ஒரு ஒயிட் கலர்ல ஒரு ஃபுட் எடுத்து சாப்பிட்டாரு. ஓகேவா? ஆனா சாப்பிட்டுட்டு அந்த மனுஷன் ரியாக்ஷனை காமிக்காம பயங்கரமா டஃப் கொடுத்தாரு. ஏன்னா லைட்டா சின்ன ரியாக்ஷன் வந்தா கூட ரொம்ப ஈஸியா கண்டுபிடிச்சிருவாங்க. அந்த வகையில விக்கல் சுக்கரம் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஒரு மாதிரி டஃப் கொடுத்துட்டு இருந்தாப்ல. பட் அவர் எடுத்த சாப்பாடு என்ன தெரியுமா? செத்தான். அதாவது ரொம்ப கசப்பான சாப்பாடு தான் எடுத்து வச்சிருந்தாப்ல. கசப்பான சாப்பாடு எடுத்து வச்சு ரொம்ப போராடிட்டு இருந்தாப்ல. நான் கூட நினைச்சேன் இவங்க வந்து கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்கன்னு சொல்லிட்டு. ஆனா தண்ணி பழம் டப்புன்னு ஃபர்ஸ்டே சொல்லிட்டார், செத்தான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டார். என்ன விதத்துல சொன்னார்ல எனக்கு தெரியல, பட் சொல்லிட்டார். ஓகேவா? குரூப்பா டிஸ்கஸ் பண்ணாம சொல்லிட்டார். ஆனா பிக் பாஸ் மேல இருந்து ரிட்டன் கேட்பாரு, இது செத்தானா அத்தானா கரெக்டா சொல்லுங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் திருப்பி குரூப்பா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. டிஸ்கஸ் பண்ணிட்டு செத்தான் தான் சொல்லுவாங்க. அது கரெக்டான பதிலா இருந்திருக்கும். ஆனா இந்த இடத்துல விக்கல் விக்ரம நம்ம பாராட்டியே ஆகணும். ஏன்னா விக்கல் விக்ரம் பயங்கரமான டஃப் கொடுத்தாரு. சத்தியமா சொல்றேன் ப்ரோ, அவரு ரொம்ப கசப்பான சாப்பாடு போல. ஏன்னா அந்த மனுஷன் சாப்பிட்டு முடிச்சுட்டு வாமிட்டே எடுக்காரு. வாமிட்டே எடுக்காரு. அப்படி ஒரு சாப்பாடை வாய்க்குள்ள வச்சுக்கிட்டு அவ்வளவு நேரம் டஃப் கொடுத்து அந்த இடத்துல எப்படி போராடினே தெரியல. சூப்பரா பண்ணியிருந்தாப்ல. பட் இங்க கண்டுபிடிச்சிட்டாங்க. கண்டுபிடிச்ச தண்ணி பழத்துக்கு லைட்டா தலகணம் ஏறிட்டு. ஓகேவா? லைட்டா தலகணம் ஏறி அண்ணன் வந்து கத்திட்டு இருக்காப்ல, நான் தான் சொன்னேன் அப்பவே செத்தான்னு சொல்லிட்டு அப்படின்னு. அதுக்கு நம்ம அவர் பேர் என்ன, கலையரசன் அங்க இருந்து குரூப்பா பேசினேன், தனியா இது பண்ணிட்டு இருக்காங்க, குரூப்பா இது பண்ணேன்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அதுக்கு நம்ம அண்ணன் இங்க இருந்து உடனே எங்களுக்கு தெரியும் சரியா, நீ இது பண்ணு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இவர் இதை வார்த்தை விடுறாரு. அதுக்கு அவன் கெட்ட வார்த்தை போட்டே திட்டான். அதுக்கு அவன் கெட்ட வார்த்தை போட்டு ஏதோ திட்டான். அப்படிதான் போயிட்டு இருக்கு. வேற வீட்டுக்குள்ள இருக்கிறது எல்லாமே குப்பையா இருக்கு. வேற அப்படிதான் பேசும். அவன் கெட்ட வார்த்தை போட்டு திட்ட, அதுக்கு இவர் இங்க இருந்து எனக்கும் வார்த்தை விட தெரியும், உன்னை இவங்க எல்லாம் முதுகுல குத்துனாங்க, நான் தான் உன்னை பத்திரமா வச்சுட்டு இருந்தேன், நான் தான் உன்னை பாவம் பார்த்தேன், எனக்கு எப்படி பண்றேன்னு சொல்லிட்டு அங்க ஒரு சண்டை. அதுக்கப்புறம் டீலக்ஸ் ரூம் வந்து கனியவர்கள் போறாங்க. ஓகேவா? அதுக்கப்புறம் டீலக்ஸ் ரூம்ல இருந்து கனியவர்கள் போறாங்க. ஓவர் ஆக்டிங். போகும்போதே அப்படி மூஞ்சி ஒரு மாதிரி வச்சுக்கிட்டு ஐயோ அப்படின்ற மாதிரி ஒரு மாதிரி போறாங்க. அதாவது கசப்பான ஃபுட் வந்துடக்கூடாதான். கசப்பான ஃபுட்டை பார்த்து இவங்களுக்கு பயமா அந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுத்துட்டு அப்படியே போறாங்க. போகும்போதே இவங்க கண்டுபிடிச்சாங்க இது ஓவர் ரியாக்ஷனா இருக்குன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு ஏதோ ஒரு சாப்பாடு எடுத்து சாப்பிட்றாங்க. என்ன சாப்பாடு? ஏதோ ஒயிட் கலர்ல ஏதோ தான் எடுத்து சாப்பிட்டாங்க.
சாப்பிடும்போது அப்படியே மூஞ்சில ரியாக்ஷன் வித்தியாசமா வருது. ஏதோ கசப்பான சாப்பாடு மாதிரி. அதை திறந்ததுலேருந்தே மோந்து பார்த்ததுலேருந்து அப்படி ஒரு மாதிரி அப்படின்ட்டு இருக்காங்க. அப்பவே இவனை கண்டுபிடிச்சிட்டானுவேன். இது இது சரிப்பட்டு வராது, இது வந்து அத்தானா தான் இருக்கும், அக்கா சீன் போடுதுன்னு சொல்லி இவனை அப்பவே கண்டுபிடிச்சிட்டானு. அக்கா இருந்தாலும் போராடி ரியாக்ஷன் கொடுக்க அப்படின்னு ரியாக்ஷன் கொடுக்காங்க. அவனை ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டானு. அவனை ரொம்ப ஈஸியாக இது அத்தான் அப்படின்ட்டானுவேன். அக்கா தோத்துச்சு. அக்காவுக்கு இது தேவையா? சும்மா கிடக்க வேண்டியது. நம்ம பாட்டு போனோமா, மூஞ்சில் 2 ரியாக்ஷனை காமிச்சோமா, வந்தமான்னு இருக்கிறத விட்டுட்டு தேவையில்லாமல் இப்படி ஒரு போஸ்ட் அப்படி ஒரு போஸ்ட்னு கொடுத்து அக்கா மாட்டிக்கிச்சு. ரொம்ப ஈஸியாக அடிச்சு கவுத்திட்டாங்க. அதுக்கப்புறம் நிறைய பேர் நல்லா பண்ணாங்க. ஒரு சில பேர் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. அடுத்த பிரவீன் அவர்கள் சூப்பராக பண்ணாப்புல. பிரவீனை பொறுத்தவரைக்கும் போனாப்புல, ஒரு ஜூஸ் எடுத்தாப்புல, டப்புன்னு குடிச்சாப்புல, மூஞ்சில் வந்து கலர் கலராக நிறைய ரியாக்ஷனை காமிச்சிட்டு அப்பாட்டு நின்னாப்புல. ஒரு மாதிரி நல்லா இருந்துச்சு. தோத்துட்டாங்க. யாரையும் நம்ம டீலக்ஸ் ரூம் வந்து அதுலேயும் தோத்துட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம கலையரசன் போனாப்புல. ஸோ கலையரசன் சூப்பரா பண்ணான். கலையரசன் ப்ரௌனி எடுத்து சாப்பிட்டான். எடுத்து சாப்பிடும் போது ஒரு மாதிரி அது கசப்பு ப்ரௌனி மாதிரி ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டே இருந்தான். ஐயோ அப்படின்ற மாதிரி ரியாக்ஷன் கொடுத்தான். பிபி ஹோஸ்மெண்ட் வந்து தோத்துட்டாங்க. பிபி ஹோஸ்மெண்ட் என்ன நினைச்சிட்டாங்கன்னா அது செத்தான் போல, அந்த ஃபுட்டு கேவலமா இருக்கு போலன்னு சொல்லிட்டு செத்தான்னு சொல்லிட்டாங்க. பார்த்தா அது உண்மையான ப்ரௌனியா இருந்திருக்குது. அதுக்கப்புறம் இந்த பக்கம் நம்ம வியானா அவர்கள் நல்லா பண்ணாங்க. வியானா அவர்கள் ரொம்ப ஒரு மாதிரி ஓவர் ஆக்டிங் பண்ணாலும் ஓகேவா எனக்கு ஃபீல் ஆச்சு. ஏன்னா எல்லாருமே சும்மா போயிட்டு சாப்பிட்டுட்டு அப்படின்னு இருக்கும் போது வியானா மட்டும் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கப் கேக் எடுத்து அப்படியே பிரித்து சாப்பிடும் போதே அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பண்ணிட்டு இருந்தாங்க. கொஞ்சம் ஓவர் ஆக்டிங்காக தான் இருந்துச்சு. ஓகேவா, கொஞ்சம் ஓவர் ஆக்டிங், கொஞ்சம் கிரிஞ்சாக தான் இருந்துச்சு. பட் இருந்தாலும் அதில் ஜெயிச்சது வியானா தான். ஏன்னா இவங்கெல்லாம் நினைச்சிட்டாங்க தெரியுமா, உண்மையாகவே இந்த ஃபுட்டு வந்து செத்தான் ஃபுட்டு போல, அது நல்லா இல்லை போலன்னு சொல்லிட்டு செத்தான்னு சொல்லி செலக்ட் பண்ணிட்டாங்க. செத்தான் டீலக்ஸ் ரூம் தோத்துருச்சு. அங்கே பார்த்தா அவங்களுக்கு மதிப்பெண்கள் கிடச்சிட்டு. ஏன்னா அது உண்மையான கப் கேக்காக இருந்திருக்குது. அந்த மாதிரி ஒரு சில பேர் மட்டும் தான் நல்லா பண்ணாங்க. மற்ற எல்லாருமே கொஞ்சம் சொதப்ப தான் செஞ்சாங்க. எல்லாருமே சொதப்பல் தான். இதில் இப்போ மொத்தமே 4 ரவுண்ட்ஸ் தான். ஓகேவா, அங்கேருந்து 4 பேர், இங்கேருந்து 4 பேர் தான் போனோம். இதில் தான் நம்ம தண்ணி பழத்தை சேர்க்காம வச்சிருந்தாங்க. அதனால தான் தண்ணி போல சண்டை போட்டிருந்தாரு. பட் இங்க மதிப்பெண்கள் என்ன ஆச்சுன்னா, இவங்க 2 பேருமே 4 மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்க. ஓகேவா, இவங்க 2 பேருமே 4 மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்க. டிரா ஆயிடுச்சு அந்த மேட்ச். அப்போ பிக் பாஸ் என்ன பண்றாருன்னா, திருப்பி வீட்டுக்குள்ள இருந்து 2 பொருட்கள் அனுப்பிடுறாரு. வீட்டுக்குள்ள வந்து ஒரு கிளாஸ்ல வந்து சீனியும் இன்னொரு கிளாஸ்ல வந்து உப்பையும் கலக்கி கொடுக்க சொல்றாரு. அந்த 2 இதையும் எக்ஸ்ட்ரா 2 பேர் போய் அட்டன் பண்ண போறாங்க. அதுதான் பிக் பாஸ் ஹவுஸ்ல இருந்து சுபிக்ஷாவும் டீலக்ஸ் ஹவுஸ்ல இருந்து நம்ம திவாகரையும் இறக்கி விட்டாங்க. ஏன்னா திவாகர் தானே சண்டை போட்டுட்டு இருந்தாரு. அப்போ திவாகர் இறக்கி விட்டாச்சு. திவாகர் இறக்கி விட்டா ஃபர்ஸ்ட் சுபிக்ஷா போறாங்க. சுபிக்ஷா போயிட்டு அங்க எனக்கு தெரிஞ்சு சீனி தண்ணி தான் எடுத்து குடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். எடுத்து குடிச்சிட்டு ஒரு மாதிரி ரியாக்ஷன் கொடுத்துட்டு இருந்தாங்க. நம்ம ஆட்கள் தப்பா சொல்லி மாட்டிக்கிட்டாங்க. அதுமே பிக் பாஸ் ஹவுஸ்க்கு மார்க் போயிடுச்சு. பிக் பாஸ் ஹவுஸ் மொத்தம் 5 மதிப்பெண்கள் எடுத்துட்டாங்க. டீலக்ஸ் ரூம் வந்து 4 மதிப்பெண்கள் தான் இருந்துச்சு. சோ இவங்க 1 மதிப்பெண்கள் எடுத்தாச்சா. அடுத்ததா கடைசியா திவாகர் போறாரு. திவாகர் மட்டும் அந்த இதுல ஜெயிச்சிட்டாருன்னா திருப்பி அந்த மேட்ச் டிராவ் ஆயிரும். திருப்பி அடுத்த ஒரு ரவுண்ட் வைப்பாங்க. பட் திவாகர் அங்க அனுப்பி இருக்கு. திவாகர் சொன்னார்ல, என் ஃபேஸ்ல வந்து பல ஆயிரம் ரியாக்ஷன் கொடுப்பேன்னு சொல்லிட்டு அங்க போயிட்டு சீனி தண்ணி எடுத்து குடிச்சிட்டு இப்படி இருக்காருங்க. ரியாக்ஷன் கொடுக்க சொன்னா ஒரு ஏதாவது ரியாக்ஷன் மாத்தணும்ல, ஏதாவது கலர் கலரா கொடுத்தா தான் நல்லா இருக்கும். இவரு இப்படி பார்த்துட்டே இருக்காரு. அங்க எல்லாம் ஈஸியா கண்டுபிடிச்சிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சது. ரொம்ப ஈஸியாக கண்டுபிடிச்சி 6 மதிப்பெண்கள் எடுத்து பிக் பாஸ் ஹவுஸ்மெண்ட் வின் பண்ணிட்டாங்க. ரொம்ப ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டாங்க. இங்கே நிறைய சொதப்பல். இவங்க ரொம்ப இந்த அன்பு கேங்னு இவங்க ஒரு கேங்காக இருந்து ஒரு 4-5 பேர் அவங்க சொல்கிறதான் கரெக்ட், அவங்க தான் கரெக்டுன்னு சொல்லிட்டு ஒரு விஷயத்த பண்ணிட்டு இருக்காங்க. அது ரொம்ப மோசமாக இருக்குது. இது இடையிலே கலையரசனுக்கும் தண்ணிப்பழத்துக்கும் சண்டைலாம் வந்துச்சு. ஏன்னா தண்ணிப்பழம் வந்து தனியாக தான் முடிவெடுப்பேன்னு சொல்லிட்டு தனியாக நிறைய கருத்துக்களை வச்சுட்டு இருந்தாரு. அப்போ இங்கே கலையரசன் கூட்டமாக சேர்ந்து பேசுங்க, ஏன் தனியாக இது பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு அவன் சண்டையை போட்டுட்டு இருந்தான். அந்த ஒரு சில சண்டைகள்லாம் உள்ளே வந்துச்சு. அப்போ கெட்ட வார்த்தை போட்டு திட்டான்னு நினைக்கிறேன் நம்ம கலையரசன். ஏதோ இது பண்ணாங்க, ஒரு மாதிரி வார்த்தையை விட்டுட்டான். அதுக்கு நம்ம தண்ணிப்பழம் உடனே இங்கே பாரு எனக்கும் வார்த்தை விட தெரியும், ஏன்டெல்லாம் இந்த மாதிரி பண்ணுற வச்சுக்காது சரியா கலையரசா, அவ்வளோதான் உனக்கு எல்லாரும் இது பண்ணாமல் நான் தான் சப்போர்ட் பண்ணேன், என்ன இப்படி பண்ணுற வேலை வச்சுக்காதுன்னு சொல்லிட்டு தண்ணி பணம் இது பண்ணிட்டு இருந்தாரு. மொத்தத்தில் அந்த டாஸ்கில் தோத்துட்டாங்க. அந்த டாஸ்கில் தோத்த பிறகும் வெளியே வந்து உட்காந்து நம்ம பார்வக்கா திருப்பி அந்த டாஸ்கை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன கதனே தெரியல. 24 ஏதாவது டாஸ்க் முடிஞ்சாலே கெமியை பற்றி ஏதாவது எங்கள் அக்காவுக்கு பேசிக்கிட்டே இருக்கணும் போல. கெமி அனுப்பிட்டாங்க நீங்களும் சண்டையை போட்டு போங்களேன். ஆனால் குரூப்பிசம் இருக்கு ப்ரோ, பயங்கரமாக 2 சைடுமே இருக்கு. 2 சைடுமே பயங்கரமாக இருக்கு. ஆனால் அதுக்கு காரணம் இவங்க தான். இவங்க ஃபர்ஸ்ட் தனியாக ஒரு கேம் ஆடுற மாதிரி எல்லாரையுமே ஆப்போசிட் பண்ணி அடிச்சு ஒரு கேம் ஆடிட்டு இப்போ குரூப் கேம்னு வரும்போது எங்களை சேர்த்துக்க மாட்டாங்கன்னு சொன்னா என்ன அர்த்தம்? கண்டிப்பாக சேர்த்துக்க மாட்டீங்கல்ல, வாய்ப்பே கிடையாது. நீங்கள் ஒரு விஷயத்தை பண்ணும்போது அதுக்கு ரிஃப்ளெக்ஷனாக ஒரு விஷயம் வரும்போது நீங்கள் ஏற்றுக்கணும். நீங்கள் தனியாக தான் விளையாடுவேன்னு சொல்லிட்டு நிறைய ஸ்ட்ராட்டஜி போட்டு ஏகப்பட்ட டாஸ்கில் தனியாக விளையாடுற மாதிரி காமிச்சிருக்கீங்க. இப்போ குரூப் டாஸ்க்னு வரும்போது அவங்க உங்களை சேர்த்துக்க மாட்டாங்க. அப்படி தான் நடக்கும். அந்த விஷயம் தான் இப்போ வீட்டுக்குள்ள நடந்துட்டு இருக்குது. மொத்தத்தில் கொஞ்சம் மொக்கையாக தான் இருந்துச்சு. பெரிய டாஸ்க்லாம் இல்லை, கொஞ்சம் மொக்கையாக போச்சு. லைட்டாக சின்ன விஷயங்கள் மட்டும் லைட்டாக சுறுசுறுப்பாக போன மாதிரி இருந்தோம். மற்றபடி ஒன்றும் பெருசாலாம் இல்லை. பார்க்கலாம் அடுத்து என்ன டாஸ்க் வைப்பாங்கன்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப போரிங் ப்ரோ. இனி அந்த பவுல் எடுத்து கொடுக்குறாங்களே அதில் தான் ஏதாவது ஒரு விஷயம் நடந்த உண்டு. மற்றபடி எனக்கு தெரிஞ்சு பெருசாக எதுவும் இருக்க போகிறதில்ல. பார்க்கலாம். உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. தண்ணி பழம் கொஞ்சம் எல்லை மீறி தான் போயிட்டு இருக்காரு.